திமுகவோட மாநாட்டுல முருகன் படம் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்கல்ல. ஆக அவங்கவுங்க மாநாட்டுல அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை அது நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுவீங்க, சொல்ல முடியுமா? நான் பாக்குறேன். குறிப்பா லாஸ்ட்ல ஒரு பாட்டு போட்டாங்க, ஒரு கூட்டு கிளியாக அப்படின்ற மாதிரி பாட்டு போட்டு பிரிந்த சகோதரர்கள் ஒன்று சேர்ந்த மாதிரி. அதெல்லாம் பத்தி அது அதுல ஒரு எனக்கு அதை பத்தி இல்ல. அதெல்லாம் திரைப்படத்தை வச்சு நம்ம அரசியலை கணிக்கிற கூட்டணி இந்த கூட்டணி கிடையாது. அவங்க பேசி முடிச்ச உடனே ஒரு பாட்டு போடுவாங்களா, அந்த இந்த இப்போ பாடல்கள் அந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டாங்க. இல்ல எல்லாரும் ஒன்னா இருக்காங்கன்றதுக்கு போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா சினிமா பாடலை வச்சு நம்ம இதை மதிப்பிட முடியாது. ஒரு இன்ட்ரெஸ்ட்காக போட்டிருக்கலாம், அவ்வளவுதான். பட் ஒரு கீட்டுக்கிளியாக தான் எல்லாரும் இருக்கிறோன்றத ஒன்னா அதுக்கு உள்ள போய் எப்படி போனா அப்படி எல்லாரும் இருந்தா அப்புறம் எல்லாரும் அண்ணன் தம்பியா இருந்தா கூட பிரிஞ்சுதான் போகணும். இப்போ ஒன்னா தான் இருக்கணும். எல்லாரும் ஒன்னா இருக்கிறோன்றத மறுபடியும் உணர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். தமிழ்நாட்டின் வெற்றி எப்படி இருக்கும்? அது என்னப்பா இது அரசியல் நோக்கத்துல போயிருக்காரு. ஆமா, ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல இந்துக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவங்களுக்கு ஆதரவா அவர் போயிருக்காரு, அவ்வளவுதான். அது மாதிரி பூர்ணச்சந்திரன் அவரையும் அவங்க மனைவியும் போய் பார்த்துருக்கிறாருல, ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த இடத்துக்கு தான் போகணும், அந்த இடத்துக்கு தான் போகணும்னு இல்லை. ஆனால் அங்கே திருப்பரங்குன்றம் போனவர் மாநில அரசினால் உதாசீனப்படுத்தப்பட்ட இந்துக்களின் உணர்வுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது என்பதுதான் எனது கருத்து. அது எனக்கு தெரியல. இல்ல, அதாவது திருப்பரங்குன்றமும் வேணும், எய்ம்ஸும் வேணும். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கறவங்க எல்லாம் கேட்பது. நான் ஒரு டாக்டர். எய்ம்ஸ்ல எவ்வளவு மருத்துவம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். நீங்க 16 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்களா, ஒரு செங்கலை தூக்கி வைக்க முடிஞ்சுதா? செங்கலை தூக்கி வைக்க முடியல. அதனால எய்ம்ஸ் மரியாதைக்குரிய பாரத பிரதமர்னால தான் வருது. இன்னைக்கு கடைசி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த எய்ம்ஸ்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் ராமநாதபுரத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால எய்ம்ஸை பத்தி சொல்றதுக்கு உதயநிதிக்கோ எதிர்கட்சி இந்தி கூட்டணியில யாருக்குமே எந்த உரிமையும் இல்லை. இன்னைக்கு எய்ம்ஸ் வரப்போகுதுன்னா சாமானிய மக்கள் கூட வெளிநாட்டில் உள்ள சிகிச்சையை பெறப்போகிறார்கள் என்றால் அதற்கு காரணம், முதல் காரணம் நரேந்திர மோடி அவர்கள். அதனால நீங்க ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல, அப்புறம் செங்கலை காமிச்சிட்டு இருந்தா எப்படி? இனிமே எல்லாருக்கும் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க போது செங்கலை காமிச்சவங்க கூட அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருமே எதையுமே குறைத்து மதிப்பிட வேணாம் என்பது எனது கருத்து. அதான் நான் ஏற்கனவே கேட்டேன், திமுகவோட மாநாட்டுல முருகன் படம் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்கல்ல. ஆக அவங்கவுங்க மாநாட்டுல அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை அது நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுவீங்க, சொல்ல முடியுமா? நான் பாக்குறேன். பிரதமர் முதலமைச்சர் ஏன் கோயிலுக்கே போக மாட்டேன்றான்னு கேட்கலாம்ல. முதலமைச்சர் 4000 குடும்பங்களுக்கு 1000 குடும்பங்களுக்குன்னு சொல்ற, ஏன் கோயிலுக்கு போக மாட்டேன்றாரு கேட்கிற கேள்வி எங்களால கேட்க முடியும்ல. நீங்க பெரும்பான்மை மக்கள் 80% இருக்கவங்கள ஏன் கோயிலுக்கு போறல அப்படின்னு கேட்க முடியல. எல்லாத்தையும் அரசியலா பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். அதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வித்திட்டு இருக்கிறார் என்பதான் எனது கருத்து. ஐயா, அது 2 விரல காமிச்சதுல கும்பிடுற முருகன் கும்பிட்டு நம்ம வேஷ்டி சேட்டையோடு இருக்கிற படத்தை மாத்துறதுக்கு தான் அவர் தான் நேரடியா 2 விரல காமிக்கிறாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? அதனால வேஷ்டி சட்டையோட நம்ம தமிழ் கலாச்சாரத்துல உள்ள படம் அங்க இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டார். அதனால ரெட்டை இலைக்காரங்களே கூட இருக்கும்போது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? படத்துலதான் ரெட்டை இலை காமிக்கணும், அவர் நேரடியா காமிக்கிறாரு. கும்பிட்ட மாதிரி நம்ம வேஷ்டி சட்டையில இருக்கணும். அண்ணன் ஸ்டாலின் தான் வேஷ்டி சட்டையை விட்டாரு. அட்லீஸ்ட் நம்ம பாரத பிரதமராவது வேஷ்டி சட்டையில இருக்கட்டும் அப்படின்னு. சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு நான் எனக்கு கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன், அவ்வளவுதான். அதான் கட்சி என்ன சொல்றாங்களோ அதை செய்வேன். அப்படியா? எனக்கு யாரு வேணாலும் எதிர்த்து என்ன நிக்கட்டும், ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு. நிச்சயமா மாநாடு வெற்றி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார். அதனால ரொம்ப கிளியரா சொல்லிட்டார்ல, நாங்க தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செய்ய காத்திருக்கிறோம். இங்கே ஒரு அனுசரணையான ஒரு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா வாங்கன்னு சொல்ல மாட்டோமா? பிரதமர் அங்க இருந்து வராரு, முதலமைச்சர் சென்னையில தான் இருக்காரு, அரசியலுக்காக வரல, தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க வரார். வரவேற்றா என்ன? இப்ப தமிழ் கலாச்சாரத்தை நம்ம எங்க பின்பற்றோம்? எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்கட்டும், ஆனா கூப்பிடணுமா இல்லையா?
So, இதெல்லாம் கேளுங்க பிரதமர். நம்ம பிரதமர் ஏன் கூப்பிடலன்னு முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.